வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, மகாலட்சுமிக்கு உகந்த 8 பொருட்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம வீட்டுல இந்த மாதிரி பொருட்கள் ஒன்றாக இருந்தால் வீட்டில் பஞ்சம் நீங்கும். அது என்ன பொருட்கள் என்றது நம்ம பார்க்கலாம். நம்மில் நிறைய பேருக்கு நிறைய பணம் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி ஆசை இருக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். சிறுக சிறுக சேமிப்பையும் செய்வோம். வீட்டில் பணத்தை வைத்தாலும் சரி, வங்கியில் பணத்தை வைத்தாலும் சரி, குறிப்பிட்ட தொகைக்கு மேல் அந்த பணம் சேராது. அதாவது நம்முடைய வருமானத்திற்கு, நம்முடைய தகுதிக்கு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து விட்டோம், அதற்கு மேலே 10 ரூபாய் சேர்ப்பதாக இருந்தாலும் சிரமம் இருக்கும். அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ ஒரு செலவு காத்து கொண்டிருக்கிறது. அந்த பணம் செலவாகிவிட்டால் மீண்டும் நம் பணம் சேமிக்க தொடங்கி விடுவோம். கொஞ்சம் சேமிப்பு நம் கையில் இருக்கும்போது நம்மால் மீண்டும் அதற்கு மேலே பணத்தை சேமிக்க முடியவில்லை. சற்று இதை அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால், கொஞ்சம் சேமிப்பு நம் கையில் இருக்கிறது என்ற தைரியத்தில் கொஞ்சம் தாராளமாக பணத்தை செலவு செய்வோம். சேர்த்து வைப்பதற்கான அவசியத்தை கொடுக்க மாட்டோம். கையில் இருக்கும் பண சேமிப்பை கரைந்தவுடன், ஐயோ கையில் இருப்பு குறைகிறது, இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்க வேண்டும் என்று செலவுகளை கட்டுப்படுத்துவோம். இது நம்முடைய மனது சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு வகையில் சிந்தித்து பார்த்தால், ஏதோ ஒரு அடைப்பு நம்மிடம் இருக்கிறது, அந்த அடைப்பை திறந்து விட்டால் போதும், பணம் மேலும் மேலும் சேர தொடங்கிவிடும். அந்த அடைப்பை நீக்குவதற்கான உண்டான பரிகாரம் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். இந்த பணத்தடையை நீக்கக்கூடிய அதி அற்புதமான சக்தி இந்த 8 பொருளுக்கு இருக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளில் இந்த 8 பொருளை ஒன்றாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மஞ்சள் துணியில் இந்த 8 பொருட்களையும் வைத்து முடித்தாக கட்டி பூஜை அறையில் அல்லது பணம் வைக்கும் பெட்டியில் வைக்கலாம். 8 பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க வேண்டும். தினமும் விளக்கு ஏற்றும் போது இந்த முடிச்சுக்கு ஊதுபத்தி மட்டும் காண்புங்கள். அது போதும், உங்களுடைய வீட்டில் பணத்தை சேர்ப்பதற்கு உண்டான தடை விலகும். அந்த 8 பொருள் என்னன்றதை நான் சொல்றேன். வெட்டிவேர், குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கோரோசனை பொடி, அகில்கட்டை, திரவியப்பட்டை, ஜாதிபத்திரி, ஜவ்வாது. இதுதான் அந்த 8 பொருள். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கிக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கும் பெண்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த மூட்டையை கட்டி வையுங்கள். இதில் இருக்கும் வாசனை நீங்கியவுடன் பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புது பொருளை வைக்கலாம். இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்து பாருங்கள். இதற்கு நீங்க ரொம்ப செலவு பண்ண போறதில்ல. இந்த ஜஸ்ட் ஒரு 8 பொருள் வாங்கி அது ஒரு மஞ்சள் துணில முடிச்சாக கட்டி இதை நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சுட்டு நம்ம தினமும் காட்டுற ஊதுபத்தி சுடம் தான் நீங்க காமிக்க போறீங்க. அது வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி, இந்த 2 நாள்ல ஒரு நாள் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் மேல் நம்பிக்கை இருந்துச்சா செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.